அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 12ஆம் வகுப்பு 2026 ஆண்டு பொதுத் தேர்வில் இலக்கணம் மற்றும் மொழிப்பயிற்சி பகுதியில் அமைந்த மரபு பிழைகளை நீக்கி எழுதுக என்ற வினாவிற்கு விடை எழுதுவது எப்படி என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்முடைய பாடப்புத்தகத்தில் 4வது மற்றும் 6வது இயலுடைய பின்பகுதியில் இது கொடுத்துருக்குறாங்க. இது கண்டிப்பாக நமக்கு 2 மதிப்பெண்ணுக்கு கேட்பாங்க. ரொம்ப எளிமையானது, படிக்க தேவையில்லை. சரி, முதலாவது கேள்வி, வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. இது ஒரு பிழையான தொடர். நாம் சரியான தொடரை எழுதணும். அதாவது வாழைத்தோட்டத்தில் குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன. சரி, அடுத்து, முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். இதுவும் அதே மாதிரி தான். முருகன் சோறு உண்டு பால் பருகினான். அடுத்த கேள்வி, கோவிந்தன் குடியிருப்பதற்கு சுவர் கட்டி கூரை வைத்திருந்தான். கோவிந்தன் குடியிருப்பதற்கு சுவர் எழுப்பி கூரை வேய்ந்திருந்தான். இதுதான் சரியான தொடர். அடுத்த கேள்வி, வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானைக்குட்டியும் கண்டேன். இதற்குரிய சரியான தொடர், வனவிலங்கு சரணாலயத்தில் சிங்கக்குருளையும் யானை கன்றும் கண்டேன். அடுத்த கேள்வி, ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன. இதற்குரிய சரியான தொடர், ஆட்டுப்பட்டியை சுற்றிலும் எலிகள் வலைகள் அமைத்திருந்தன. அடுத்த கேள்வி, பனைமட்டையால் கூரை வைத்திருந்தனர். இதற்குரிய சரியான தொடர், பனை ஓலையால் கூரை வேய்ந்திருந்தனர். சரி, அடுத்த பதிவில் வேறொரு மொழிப்பயிற்சி வினாவிற்கு விடை எழுதுவது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். வேறு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.